ஃபேமிலியோட பாக்குறதுக்கு ஒரு நீட்டான ஃபீல் குட் என்டர்டைனர் மிடில் கிளாஸ் G5 அவைலபிளா இருக்கிற ஒரு தமிழ் படம். முனிஷ்காந்த் அண்ட் விஜயலட்சுமி ஒரு மிடில் கிளாஸ் தம்பதிகள். மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பணத்தை வச்சு என்னென்ன சேலஞ்சஸ் வருமோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இவங்களுக்கும் வருது. திடீர்னு முனிஷ்காந்துக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. அது என்ன எப்படின்னு கதைக்குள்ள நான் போகல. பட் அந்த கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டலங்கிற மாதிரி அந்த அமௌண்ட் கிடைக்கிறதுல சில சேலஞ்சஸ் அது அந்த மாதிரி போற ஒரு கதைக்களம். கதையின் நாயகனாக முனிஷ்காந்த், நான் கதாநாயகன் சொல்ல மாட்டேன், உண்மையிலே அந்த கேரக்டர் வந்து பிரமாதமா பண்ணியிருந்தார். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அந்த கேரக்டர் டிசைன் பண்ணி தான் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எப்படின்னா வீட்டுல பொண்டாட்டி சண்டை போடுவாப்ல, நச்சு பண்ணுவாப்ல, பட் அவர் வந்து ரொம்ப அவுட் பஸ்ட்லாம் ஆக மாட்டாரு. அவருடைய அதிகபட்ச கோவமே என்னவா இருக்கும்னா அப்படியே கோச்சுக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு ஃப்ரெண்ட் வீட்டுல படுக்க போயிருவாப்ல, அடுத்த நாள் ஒய்ஃப் போய் கூட்டு வருவாங்க. அதுதான் அவருடைய அதிகபட்ச எதிர்வினை. அதுவே சூப்பரா இருக்கும். அதே மாதிரி அவர் வந்து ஒரு பொருளை தொலைச்சிட்டு தேடிக்கிட்டு இருப்பாரு. அப்போ நிறைய பேரை சந்திப்பாரு, நிறைய பேரை சந்தேகப்படக்கூடிய சூழ்நிலை வந்தும் அவர் யாரையும் சந்தேகப்பட மாட்டாப்ல. ரொம்ப டாக்ஸிக்கா எதுவும் பேச மாட்டாரு, டாக்ஸிக்கா யோசிக்க மாட்டாரு. ஒரு பியூட்டிஃபுல் சோல் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டரா தான் அவர் டிசைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. மெய்யழகன் படம் பார்க்கும்போது கார்த்திக் கேரக்டர் அப்படிதான் எனக்கு தோணுச்சு. இந்த கேரக்டர் அப்படி நான் ஃபீல் பண்ணேன். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அந்த அவர் பெர்ஃபார்மன்ஸும் சரி, அவருடைய கேரக்டர் ரைட்டிங்கும் சரி. விஜயலட்சுமி கூட ஒரு நல்ல சாய்ஸ். ஏன்னா ஒரு சில சீன்லாம் கொஞ்சம் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி இருந்தா ஒரு மெலோ டிராமாவா மாறி இருக்கும். பட் ரொம்ப நீட்டா அந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ, அந்த சீனுக்கு என்ன தேவையோ அதை வந்து ஷார்ப்பா டெலிவர் பண்ணியிருந்தாங்க. முனிஷ்காந்த் கூட 2 ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. ஒருத்தர் குரேஷின், ஒருத்தர் பேர் சரியா ஞாபகம் இல்ல. அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. இவர் கஷ்டத்துல இருக்கும்போது அந்த 2 ஃப்ரெண்ட்ஸையும் ஒரு கூட டிராவல் பண்ணுவாங்க. ஃபினிஷிங்ல முனிஷ்காந்த் வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன உதவி பண்ணுவார். அதுல ஒரு ஃப்ரெண்ட் ஒரு சொல்லுவாப்ல, மச்சான் நான் இதெல்லாம் எதிர்பார்க்கலடா, எதிர்பார்த்து பண்ணலடா அப்படின்னு. டயலாக் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ஹார்ட் வார்மிங் மொமெண்டா இருந்துச்சு. ஏன்னா அவர் எதுவும் எதிர்பார்த்து பண்ணிருக்க மாட்டாப்ல, பட் இருந்தாலும் இந்த இடத்துல அதை சொல்லும் போது அது ரொம்ப ரிலேட்டபிளா இருந்துச்சு. அதாவது லைஃப்ல எவ்வளவு ரிலேஷன்ஸ் இருந்தாலும் நல்ல ஃப்ரெண்ட் 2 பேர் வேணும் அப்படிங்கறத ரொம்ப ஷார்ப்பா கன்வே பண்ணியிருந்தாங்க. எனக்கு இந்த படத்துல குறைகள்லாம் பெருசா கிடையாது. அதாவது ஒரு சில லாஜிக் மீறல்லாம் இருக்கும். கதைக்கு கன்வீனியன்டா ஒரு சில இதை ஸ்டேஜ் பண்ணிருப்பாங்க. பட் அதெல்லாம் ஓகே. அதெல்லாம் வந்து ரொம்ப ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸை பெருசா டைல்யூட் பண்ணல. இன்னொன்னு ஒரு லைட் ஹார்ட்டட் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படிங்கறதுனால ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா அந்த படத்தை நான் பார்க்கல. ஒண்ணு இன்னும் கொஞ்சம் காமெடி எலிமெண்ட் அங்கங்க தெளிச்சிருக்கலாம். முனிஷ்காந்த் இருக்காரு, குரேஷி இருக்காப்ல, இன்னும் கொஞ்சம் ஒரு கலகல படமா வந்திருக்கும். அது மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆச்சோ அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி ஃபினிஷிங்ல அவருக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அதை நிறைய பேருக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க. ஒரு பாசிட்டிவா முடிச்சிருப்பாங்க. பட் என்னன்னா அதை வந்து அப்படியே கிடைச்ச பணத்தை எல்லாம் வாரி வழங்கி அப்படியே ஒரு வானத்தை போல மோடுக்கு போகாம அதை வந்து கொஞ்சம் பிராக்டிகலா டீல் பண்ணியிருந்தாங்க. அது கூட அழகா இருந்துச்சு. ஓவராலா நான் அந்த படத்தை என்ஜாய் பண்ணேன். அதாவது சில படம் பார்த்து முடிக்கும் போது தான் ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு வைப் வரும். அதாவது படம் நிறைய படம் நமக்கு பிடிக்கும், படத்தை சூப்பர்னு சொல்லுவோம். அந்த பாசிட்டிவ் வைப் வந்து எல்லா படத்துக்கும் வர்றதில்ல. இது அப்படியான ஒரு படம் தான். ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் வந்துச்சு. ஒரு பேரண்டா பசங்களுக்கு வந்து சர்வைவல்கான ஸ்கில்ல சொல்லி கொடுக்கறத தாண்டி ஒரு நல்ல வேல்யூஸை கடத்துறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாம அடக்கமா சூப்பரா கன்வே பண்ணியிருந்தாங்க. நான் என்ஜாய் பண்ணேன். இது என்னோட வியூ தான், ரிவ்யூ கிடையாது. உங்களுக்கு பிடிச்சதான்னு பார்த்துட்டு சொல்லுங்க. பாய்.